இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 23. இன்றைய நாளில் விடுதலை பயண நூல் அதிகாரம் 29 முதல் 32 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, அழைப்புக்கு பின் அர்ப்பணிப்பு. குருத்துவ அழைப்பு மட்டும் போதாது. ஆரோனும் அவனுடைய மகன்களும் அர்ப்பணிப்பு சங்கடத்தின் மூலம்தான் கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்படுறாங்க. கடவுள் அழைப்பு என்பது ஒரு நிமிடம் தான், ஆனால் அர்ப்பணிப்பு முழு வாழ்நாட்களின் பயணம். ஆன்மீக அழைப்பு என்பது சடங்கு அல்ல, தொடரக்கூடிய அர்ப்பணிப்பு என்பதுதான் 29ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, பலிபீடத்தில் தொடங்கும் உறவு. நான் அங்கே அவர்களை சந்திப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பலிபீடம் என்பது கடவுளும் மனிதனும் சந்திக்கக்கூடிய இடம். ஜபமும் பலியும் இல்லாத ஆன்மீகம் வெறும் செயல்பாடாக மாறும். கடவுளோடு உள்ள உறவு பலிபீடத்துல புதுப்பிக்கப்படுகிறது என்பதுதான் 29ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, கடவுளின் பணி. கடவுளின் ஆவியால செயல்படக்கூடியது. பெத்சலேலும் ஒஹோலியாபும் கடவுளினுடைய ஆவியால நிரப்பப்பட்டு பணிக்காக தேர்வு செய்யப்படுகிறாங்க. கடவுளினுடைய பணி மனித திறமையால மட்டும் அல்ல, கடவுளினுடைய ஆவியால நடக்க வேண்டும் என்பதுதான் 31ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. நான்காவது, ஆன்மீகத்தில் காத்திருத்தல் அவசியம். மோசே திரும்பி வர தாமதமானதுனால மக்கள் எல்லாரும் ஒரு கடவுளை உருவாக்கி கொள்றாங்க. காத்திருப்பதில் பொறுமை இல்லாத போது உண்மை கடவுளை விட்டுவிட்டு பொய்யான மாற்றுகளை உருவாக்குகிறோம். அவசரம் ஆன்மீகத்தினுடைய வீழ்ச்சியினுடைய கதவு என்பதுதான் 32ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய நாளில் இறைவன் நம்மோடு பேசக்கூடிய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். நான் அவர்களிடையே தங்குவேன். விடுதலை பயண நூல் அதிகாரம் 29 இறைவார்த்தை 45. கடவுள் கூடாரத்துல மட்டும் அல்ல, கீழ்ப்படியக்கூடிய பொறுமையுள்ள அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்களிடையும் தங்க விரும்புகிறார் என்பதை தான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரங்கள் காட்டும் வாழ்க்கை பாடங்களை நம் வாழ்விலும் வாழ்வாக்குவோம். இந்த நாளை தொடர்வோம். நன்றி.